ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தவா சிக்கன் தாங்க. தவா சிக்கன் எப்படி நம்ம ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஜாதி பத்திரி கொஞ்சம், ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பட்டை, கிராம்பு ஒரு 5, 3 ஏலக்காய், கல்பாசிங்க ஒரு சின்ன துண்டு, அது கூடவே மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வாசமாக நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஊற வச்ச சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம ஊற வச்சுருந்தா அந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க. சிக்கன் நல்லா 2 விசிலில் சூப்பராக வெந்திருக்குது. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதே தண்ணி விட்டு இருக்குது பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தோசை தவா வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயங்க, அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தவா வச்சு செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தோசை தவாவிலே நம்ம செஞ்சு காமிக்கிறோங்க உங்களுக்கு. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் கூடவே 2 பெரிய தக்காளிங்க, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை அந்த தவா ஃபுல்லாக ஓரத்தில் நம்ம எடுத்து வைக்கணுங்க. வெங்காயம் தக்காளி நடுவில் இருக்கணும். ஓரத்தில் மட்டும் அந்த சிக்கனை எடுத்து வச்சா போதுங்க. இப்போ அரைச்ச மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா, அது கூடவே 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூர் மேத்திங்க, பொடியாக நறுக்குனா மல்லித்தழை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தழை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்று சேர நல்லா கிளறி விடணுங்க. பார்த்திங்கன்னா இது தோசை தவாவில் செய்கிறதுனால கொஞ்சம் சின்ன தவாவாக இருக்கிறதுனால டிஸ்டர்பாக இருக்குது. நீங்கள் வீட்டில் பெரிய தவா வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு எம்மியான டிஷ்ஷாக இருக்குங்க. சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சிக்கனுடைய தண்ணியும் சேர்த்து இதில் வேக வைக்கணுங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணி நான் ஃபுல்லாக சேர்க்கலைங்க, கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். மீதி இருக்கிற தண்ணியில் நீங்கள் சூப்பு மாதிரி வச்சு கூட குடிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான தவா சிக்கன் ரெடி ஆகிடுது. இது கூடவே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோங்க. அது கூட வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.